அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஈஸி ரெசிபிங்க. சட்டுன்னு ஒரு ½ இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். அது என்ன ரெசிபின்னு வாங்க டீட்டெயிலாக நம்ம செய்முறையோடு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாப்பிட போகிறது என்னன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஆமாங்க, மைதா ரொட்டி தான். மைதாவில் பரோட்டா இல்லை, மைதாவில் சப்பாத்தி மாதிரி. கோதுமை மாவு பிசைகிறதுக்கு பதிலாக மைதா மாவை சப்பாத்தி மாதிரி செஞ்சு மைதா சப்பாத்தி தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு அடிஷ்னல் செம்ம சூப்பரான சைடிஷ்னால் சிக்கன் கிரேவி. அதுவும் ஈஸி மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நார்மலாக நீங்கள் மைதா 2 கப்பு, நெக்ஸ்ட்டு உப்பு 1 டீஸ்பூன், ஜீனி, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மைதா நாகாவில் தான் எடுத்திருக்கேன். இந்த மைதாவில் தான் நான் எடுத்திருக்கேன். பாதி பாக்கெட் போட்டாச்சு. ஏற்கனவே நான் ரீஃபில் பாக்கெட் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பதம் வர்ற அளவு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை பிசைஞ்சு ஃபஸ்ட்டு வச்சுட்டு சிக்கன் கிரேவி செய்கிற அளவு நம்ம ஊறுனாலே போதும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். 6 நாளும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். நான் மார்னிங் ரெசிபியாகவும் லஞ்ச் ரெசிபியாகவும் தான் நான் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் நறுக்கி வச்சுக்கிட்டோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளியும், அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே அரைச்சி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சாச்சு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. தக்காளி 2 தக்காளி தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அடிக்கிறக்கானி ஐட்டத்தை பார்ப்போம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், நெக்ஸ்ட்டு எல்லாம் கலந்த மல்லித்தூள் இருக்குல்ல, குழம்பு மல்லித்தூள், அதில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து போட்டு அதை நல்லா அடைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஊற்றி ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, பிரிஞ்ச் லீவ்ஸ், அந்த பிரியாணி லீவ்ஸ் சொல்லுவோம்ல, அதில் 1 சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெய் தாங்க நான் ஊற்றுறேன். இப்போ போட்டு 1-2மா அந்த ஏலக்காய் எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் பட்டை கிராம் தூளில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசமனமாக இருக்கும். பட்டை கிராம் தூள் போட்டோன்னே அதை கொஞ்சம் கருக விடாமல் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, பெரிய வெங்காயம் 2 நார்மல் சைஸுங்க, அதனால் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, அப்புறம் மல்லித்தலை, புதினா தலை, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் எண்ணெயில் பொரியட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதில் ஒரு 3 டீஸ்பூனு சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் நெக்ஸ்ட்டு எல்லாமே சேர்க்க ஆரம்பிப்போம். கத்தியில் மட்டன் மசாலாவில் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அந்த குழம்புக்கு கொடுக்கும். வாசமனமும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளில் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்தோன்னே நல்லா வதக்கிக்கோங்க. கிண்ட வேணாம், கிண்டாமல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன், நல்லா கழுவி அலசிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 1 kgக்கு சிக்கன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா தான் போட்டு எல்லாம் அரைச்சிருக்கோம், கூட்டியிருக்கோம். இப்போ ஒரு கிளறிட்டு மசாலாவிலே நல்லா கதண்டு வேக வச்சுருவோம். நல்லா அந்த மசாலாவிலே வெந்து வரவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு இன்றைக்கி வேணுமோ, நான், ரொட்டி, சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை, எல்லாத்துக்குமே இது ஒரு சரியான சைடிஷாக இருக்கும். அதை காட்டி நம்ம ரைஸு கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி, சிக்கன் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு உப்பு பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா அந்த கிரேவிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக கூட்டிக்கிட்டோம்.
அந்த கறியோட நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் மசால் பொடியும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு மசால் பொடியும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலண்டு நல்லாயிருக்கும். நாங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் வைக்கிறோம், ரொம்ப கொலண்டு வைக்கலை. இப்போ இதை விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலோ லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கடையில் நாங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பேதிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல அந்த மாவே சாஃப்டாக ஊறிடுச்சு. அரை மணி நேரம் இல்லைங்க, டக்குன்னு அந்த குழம்பு தாளிக்கிறது வரை தான். தாளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி பேதிப்போமோ அது மாதிரி பேதிச்சு வச்சுட்டு தோசைக்கல்லை சூடுபடுத்தி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு 2 செகண்டும் அந்த சைடு 2 செகண்டும் போட்டு திருப்பினதுக்கப்புறம் மேலாப்பில் லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெயை நீவிட்டால் போதும். இது புரோட்டா டேஸ்ட்லேயும் இருக்கும், அதிகமாக எண்ணெய் செல்லாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் மாவில் எண்ணெயே சேர்க்கலை, வாசமனத்துக்காண்டி 1 டீஸ்பூன் நான் ஃப்ளேவருக்காண்டி நெய் சேர்த்தேங்க. நீங்கள் வேண்டாம் எண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா பட்டரோடு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இது இப்போ சுட்டு பார்த்தவங்க நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கவே இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு லைட்டாக 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது வெந்தோடனே எடுத்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டு லைட்டாக கரண்டியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குப்புன்னு நம்ம பூரி போட்டால் எப்படி உப்புமோ அதே அளவுக்கு உப்புங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி இல்லாட்டி மட்டன் கிரேவி இந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சு இந்த மைதா சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெசிபி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜஹனாஸ் குக்கிங் ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பக்கத்தில் ஷேர் பண்ணி விடுங்க, ஃபேமிலிக்கெலாம் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ சூப்பரான நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் சாஃப்டாக வெந்துருச்சு. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மைதா சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சிக்கன் கிரேவியையும் அப்புறம் இந்த மைதா சப்பாத்தியையும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் ஹஸ்பண்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குமா, இன்னியும் உனக்கு இந்த சிக்கன் கிரேவி செஞ்ச கைக்கு நாளைக்கே வளையல் வாங்கி போட்டுறேன்னு சொல்கிற அளவு டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கிட்ஸுங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி சேர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொட்டி எல்லாமே மைதா ரொட்டி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்ல லாஸ்ட் மாவு முதற்கொண்டு இதுதான் லாஸ்ட் மைதா ரொட்டி. இதோட நல்ல புஃப்னு பூரி மாதிரி எலும்பி வருது. இது நீங்கள் லஞ்ச் ரெசிபியோட கொடுத்துள்ள அந்தளவு சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி புது விளாக் உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான விளாகில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.